வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாம். நான் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் தாளிச்சிக்கிறேன். 2 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 பழுத்த தக்காளி, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதில் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து 2 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து அது வேகட்டும். அதுக்குள்ளே வேக வச்சு வச்சுருந்த பருப்பை நல்லா மசித்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணியாக சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு இறக்கிக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் தாளிச்சிக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி சேர்த்துருக்கேன். அதெல்லாம் வதக்கிட்டு வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்காக மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சிம்மிலே வச்சு இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். நல்லா மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா செவந்து வரும். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயில் நாளில் இந்த சின்ன வெங்காயம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இந்த சின்ன வெங்காய சாம்பாரும் உருளைக்கிழங்கு வறுவலும் மதிய நேரத்தில் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.